ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நம்மளோட முடியை ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பர் ஹேர் பேக் தான் 4 இன்க்ரீடியண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளோட ஹேரை ப்ரொடெக்ஷன் பண்ணி ஷைனிங்காகவும் சாஃப்டாகவும் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் ஃப்ரீயாகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சைடில் காமிச்சிருக்க இமேஜ் வந்து பார்த்திங்க ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போடும்போது எடுத்தது. அதில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ட்ரையாக டேமேஜாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் வந்து எந்த அளவுக்கு மாறிட்டே வந்திருக்கு அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஸோ நம்மளோட ஹேர் வந்து ரூட்லேருந்து வளர்கிறதுக்கும் சரி, நல்லா லாங் ஆகிறதுக்கும், அடர்த்தி ஆகிறதுக்கும் சரி, கருமையாகிறதுக்கும் சரி, ஒவ்வொரு ஹேர் பேக்கும் நம்ம சூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பொறுத்து போடணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பனானா எடுத்துக்கிட்டேன். இதில் விட்டமின் ஏ, சி, பயோட்டின், பொட்டாசியம் இருக்குது. ஏசி பார்த்திங்கன்னா ஹேரை ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்றி கொடுக்கும். விட்டமின் சி பார்த்திங்கன்னா கொலாஜன் ப்ரொடக்ஷன் பண்ணி நேச்சுரலான ஷைனிங் கொடுக்கும். இதில் இருக்க பொட்டாசியம் ஹேர் ப்ரேக்கேஜை வந்து ஸ்டாப் பண்ணும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நேச்சுரல் அலோவேரா ஜெல்லு வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்ப்ளிட் எண்ட்ஸை வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். நேச்சுரல் ஒரு கண்டிஷ்னராக செயல்படும். நம்ம நார்மலாகவே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கூட நம்ம ஜெல் மட்டும் தனியாக எடுத்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நியூ ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக் ஒயிட் எடுத்திருக்கேன். இதில் ப்ரோட்டீனும் மினரல்ஸும் அதிகமாக இருக்குது. ரிபோஃப்ளோவின், நியாசின், பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம் இது எல்லாமே இருக்குது. ஹேரை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணி க்ரோத் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கேன். இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ளட் சர்க்குலேஷனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி ஹேரை வந்து நேச்சுரல் ஷைனிங்காக மாற்றி கொடுக்கும். இது நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக நம்மளோட தலையில் இருக்க ஸ்கேல்ப்பும் சரி, ஃபுல் ஆஃப் ஹேரும் சரி நல்லாவே நேச்சுரலான ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதை வந்து நம்ம ஆயிலில் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரலாம். இப்போ நம்ம ஆலோவேராவும் பனானாவும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணாமையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பனானாவில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம ஹேரில் வந்து ஒட்டிக்கும். அதனால் நம்ம எப்போவுமே ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃப். அது கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எக் ஒயிட்டும் விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நேச்சுரல் அலோவேரா ஜெல் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனலாக ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பனானா கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து கோகோனட் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நாலுமே வந்து நம்மளுக்கு ஹேரை வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். அதே மாதிரி எக் ஒயிட்டும் விட்டமின் இ கேப்சூலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இல்லைன்னா விளக்கெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா ஹேரை வந்து ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் மாற்றி கொடுக்கும். என்னோடய ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ பார்த்து நிறைய பேர்த்துக்கு தெரியும் என்னோடய ஹேர் எந்த மாதிரி இருந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. என்னுடைய ஹேர் ப்ராப்ளம்க்கு பொறுத்து அப்பப்போ அந்த ஹேர் பேக்கை நான் வந்து மாற்றி போட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி தான் இப்போவும் வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஹேர் பேக்கை வந்து நான் சூஸ் பண்ணி போட்டுப்பேன். 20 நிமிஷம் நம்ம ஹேரில் வந்து அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹேர் வந்து எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாறி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேர் கேர் ரிலேட்டடாக எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ, பை.